ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிகினர்ஸ்க்கான மணி சேவிங் சேலஞ்சஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா? நீங்கள் எந்த சேலஞ்சஸுமே இது வரைக்கும் பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க பார்க்கலாம். பெரிய சேலஞ்சஸ் எடுத்து பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன சேலஞ்சஸ் எடுத்து பண்ணுறப்ப அது ஒரு மாதத்துலேயே முடிஞ்சிருது அப்படின்னா அது அடுத்தடுத்து நீங்கள் பெரிய சேலஞ்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு 30 டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச். இந்த 30 டேஸ் மணி சேவிங் சேலஞ்சில் நீங்கள் 30 நாளுமே பணம் சேர்க்கணும். உங்களால் என்ன அமௌண்ட் முடியுதோ அந்த அமௌண்ட்டை சேர்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு 10 ரூபா சேர்க்குறீங்க அப்படின்னா 2வது நாள் 20 ரூபா, 3வது நாள் 30 ரூபா, அந்த மாதிரி 10 ரூபாயாக அதிகப்படுத்தி நீங்கள் சேர்க்கலாம். இல்லை என்னால் அந்த மாதிரி முடியல அப்படின்னா உங்கள் கையில் அன்றைக்கி என்ன பணம் கிடைக்குதோ அந்த அமௌண்ட் பணத்தை நீங்கள் சேர்க்க ட்ரை பண்ணலாம். இந்த 30 டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச் நீங்கள் பண்ணுறப்ப டெய்லி அன்னைக்கான சேவிங்ஸ் பணத்தை எடுத்து வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த சேவிங்ஸை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தில் தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். இதனால் உங்களோட செலவு ரொம்ப கம்மியாகும். நீங்கள் சேவிங்ஸுக்கு புதுசாகவே இருந்தால் கூட டெய்லி இந்த மாதிரி நீங்கள் பணம் சேர்க்கறதுனால நாளடைவில் அது ஒரு பழக்கமாக மாறி நீங்கள் சேவிங்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். எத்தனை செலவு இருந்தாலும் நம்மளோட சேவிங்ஸுக்காக கொஞ்சம் பணத்தை எடுத்து ஒதுக்கி வச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஹேபிட் இருக்குது பார்த்தீங்களா? அது இருந்துச்சுன்னா உங்கள் சேமிப்பை யாராலையும் தடுக்கவே முடியாது. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு 100 டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் வந்து இப்போ 30 நாள் சேலஞ்சிலேருந்து இது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி 100 நாள் மணி சேவிங் சேலஞ்சு தான். இதை பண்ணுறதுனால அடுத்தடுத்து பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த 100 நாள் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த 100 நாளில் நான் இவ்வளோ பணம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டெய்லியும் எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறத உங்களால் எடுத்து வைக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் 5000 ரூபாய் இந்த 100 நாளில் சேர்க்கணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 50 ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட செலவுகளை கொஞ்சமாவது குறைச்சிக்கிட்டு அந்த 50 ரூபாயை நீங்கள் எடுத்து வைக்கலாம். நான் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணலை. எனக்கு இன்றைக்கி எவ்வளோ பணம் கையில் கிடைக்குதோ அந்த பணத்தை தான் நான் சேர்த்துட்ருக்கேன். நான் டெய்லி பண்ணுற செலவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, இதை நாளைக்கு கூட பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செலவு இருந்ததுன்னா அதை நிறுத்திட்டு அன்னைக்கான பணத்தை நான் சேவிங்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட இந்த 100 நாள் சேலஞ்சில் ஆல்மோஸ்ட் நான் 47 நாள் முடிச்சிட்டேன். இந்த 100 நாள் முடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் என்னால் எவ்வளோ பணம் சேர்க்க முடிஞ்சுது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்வலப் சேலஞ்ச். நான் இந்த மாதிரி ஒரு பைண்டர் வச்சுருக்கேன். இது என்வலப் மாதிரி இருக்கும். இதில் தான் நான் என்னோடய பணத்தை சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் சேர்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் சேர்த்துட்ருக்கேன். நான் இந்த சேவிங்ஸ் எல்லாம் மந்த்லி ஒன்ஸ் எடுத்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். நீங்கள் இந்த என்வலப் சேலஞ்சுக்கு உங்களால் முடிஞ்சிச்சின்னா 100 என்வலப் கவர் வாங்கி அதில் 1 to 100 வரைக்கும் நம்பர் போட்டு நீங்கள் கண்டிப்பாக அதில் பணத்தை சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை என்னால் 100 கவர்லாம் வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு 10 கவர் வாங்கி ஃபஸ்ட்டு 1 to 10ன்னு ஒரு கவரில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 நாளைக்கான சேவிங்ஸை வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு கவரில் வச்சுருங்க. செகண்ட் வந்துட்டு 11 to 20 அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் 100 வரைக்கும் அந்த 10 கவரில் எழுதிக்கோங்க. ஒவ்வொரு 10 நாளுக்கான சேவிங்ஸ் பணத்தை வந்துட்டு அந்தந்த கவரில் வச்சுக்கோங்க. இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் அந்த 10 நாளில் ஒரு கவரை முடிச்சிடுவீங்க. அடுத்த 10 நாளுக்கு நீங்கள் இன்னொரு கவர் எடுத்துருப்பீங்க. இதுவே வந்துட்டு நீங்கள் ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரியான ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும். அந்த ஃபஸ்ட்டு கவர் முடித்தோன்னே அதை எடுத்து தனியாக வச்சுட்டு நீங்கள் அடுத்த கவருக்கு போகிறப்ப நம்மளோட சேவிங்ஸில் வந்துட்டு பாதியை ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருப்தி உங்களுக்கு வந்துடும். லாஸ்ட் ஒன் வந்துட்டு ரவுண்ட் அப் சேலஞ்ச். ரவுண்ட் அப் சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்துட்டு நாம் பண்ணுற செலவுகள்லேருந்து சேமிக்கிறது தான். நாம் தினசரி பண்ணுற செலவுகளில் இருந்து நம்மளோட சேவிங்ஸை எடுத்துக்கிறது தான். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை செலவு பண்ணுறீங்களோ அத்தனை வாட்டி நீங்கள் பணம் சேர்க்கணும். நீங்கள் ஒரு டைம் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைய நாளுக்கு நீங்கள் ஒரு டைம் சேவிங்ஸ் எடுத்து வைக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் 50 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறீங்க கடைக்கு, 45 ரூபாய் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மீதி இருக்கிற 5 ரூபாய் வந்துட்டு நீங்கள் சேவிங்ஸ்க்காக எடுத்து வச்சிடணும். இதுதான் ரவுண்ட் அப் சேலஞ்ச். அதாவது நீங்கள் தினசரி பண்ணுற செலவுகள்லேருந்தே இப்படி தான் சேமிக்க ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை செலவு பண்ணாலும் அதிலிருந்து மீதி கிடைக்கிற அந்த சில்லறையை சின்ன சின்ன அமௌண்ட்டை நீங்கள் சேர்க்குறப்ப அந்த மாதத்தோட கடைசியில் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக அது வந்து கிடைக்கும். ஜனவரி மாதத்தில் நான் பண்ண செலவுகள்லேருந்து சேமித்த பணம் தான் இது. இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களாலையும் சேமிக்க முடியும்.
இந்த மாதிரி சேலஞ்சஸ் எடுத்து பண்ணுறப்ப தான் அதை முடிக்கிறப்ப நம்ம பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரியான ஒரு திருப்தி கிடைக்கும். அப்போ தான் அடுத்தடுத்து சேமிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். சேமிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வந்துடும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.